ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோழிக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருச்சுனாவோ இல்லை பார்த்தீங்கன்னா மூக்கில் கண்ணில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்ணி விழுந்துச்சுன்னா மூஞ்சி வீங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் பாட்டுகள் பார்த்தீங்கன்னா வான் கோழிங்க உங்களுக்கு தெரியும். நான் அந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் சந்தையில். ஸோ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த சிம்டமும் தெரில. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வீங்கி கண்ணில் தண்ணி மாதிரி ஒழுகிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சீரியஸாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்டுக்கு இந்த லிக்சன் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த லிக்சன் பவுடரை எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப சீரியஸ் இல்லாமல் சும்மா லைட்டாக தண்ணி ஒழுகிட்டு இருந்துச்சு, ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டல்லாக இருந்தாவோ நடக்க முடியாமல் குழுகிட்டு இடத்துல தீங்காக படுத்துருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணி இதோட எஃபெக்ட் வேலை செய்யறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா இறக்குற சான்ஸ் இருக்குது. ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருந்துச்சு. நான் டேரெக்டாக போய் ஃபஸ்ட்டு ஊசி போட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இந்த லிக்சன் பவுடர் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லிக்சன் பவுடர் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது 20 கிராம் பாக்கெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மெடிக்கலே வாங்கிக்கலாம். ஒரு 75லேருந்து 80 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா விர்பேக் கம்பெனி கொஞ்சம் நல்லாவே கேட்கும். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. நீங்கள் கோழிக்கோ இல்லை அனிமல்ஸ்க்கோ எதுக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற டோசேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய வான் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து 2 கிலோ பக்கத்தில் இருக்கும். ஸோ நான் ஒரு 2 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பானில் அதில் பார்த்தீங்கன்னா நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் எப்படின்னு கொஞ்சம் காமிச்சிடுறேன் அப்படியே. ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா இது சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இல்லை, லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப அதிகமாக தண்ணி இல்லை, ஓரளவுக்கு கம்மியான தண்ணி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய ஊற்றினா வேஸ்ட் பண்ணிடும். இது மேலே ஏறி மண்ணு காலில் முதிச்சாவோ இல்லை எச்சம் மண்ணாவோ பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும் பவுடர் போட்டதுக்கப்புறம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டுக்கு இல்லை ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மில்லிகிராம், அதாவது ஒரு கையில் கொட்டின கட்டை இருக்கும். நான் தான் லைட்டாக அப்படியே கொட்டுறேன். இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மில்லிகிராம் பக்கத்தில் வரும். ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கலந்து விட்ருங்க. அப்போ தான் கொஞ்சம் மிக்ஸ் ஆகலைன்னா பார்த்தீங்கன்னா கெட்டி அப்படின்னு நிற்கும். ஸோ மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை குடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும், பக்கத்துலேயே படுத்துருக்கு வருங்க. இது இங்கே தீன் இருக்குது. ஸோ தீவனத்தை சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடிக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் வைக்கக்கூடாது, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 நாளாவது கண்டிப்பாக வைக்கணும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு 5 நாள் வைக்கணும்னு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது கேட்கும். இது நீங்கள் தீவனத்துலேயே கலந்து வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலந்து வைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சளி தொல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை கொடுத்து காப்பாற்ற முடியாது. அது கண்டிப்பாக நீங்கள் ஆஸ்பத்திரி ஊசி போட்டு தான் பார்த்தீங்கன்னா கேட்கும். ஓரளவுக்கு சும்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற சளி வரக்கு முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே யூஸ் பண்ணலாம். நல்லாவே இது கேட்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சளி தொல்லை ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கோழி பார்த்தீங்கன்னா தனியாக வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மற்ற கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது பரவாமல் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோழிகளில் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோழி பக்கத்தில் வச்சுருந்தோம், சிறுவிடை பெருவிடைன்னு. அது பார்த்தீங்கன்னா அந்த கீரிகை ஒரு நோய்வாய்ப்பட்டு அப்போ பார்த்துக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்றுட்டோம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 வான்கோழி வாங்கிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாவே வளரும். ஸோ கீரி பிடிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனால இது வாங்கினேன். ஸோ 2 தான் இருக்கிறங்காட்டி நான் எங்கேயும் தனியாக அடைச்சி வைக்கல. ஏன்னா 2க்கும் ஊசி போட்டாச்சு ஆஸ்பத்திரியில். ஸோ அந்தளவுக்கு எந்த நோயும் வராது. ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கால்நடை ஆஸ்பத்திரியில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போடுறவங்களையும் மட்டும் பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. அந்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற கோழிகளாம் போயிட்டு தடுப்பூசி போட்டுக்கலாம். அப்போ அது போட்டாவே பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா எந்த நோயும் வராது. மீறி போனால் அந்த சளி காய்ச்சல் மட்டும் தான் வரும். அதுக்கு நீங்கள் சாதாரண அந்த மெடிசன் போட்டாவே நான் கேட்டுரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டோட நம்ம பார்க்கலாம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.